வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கான வேத வசனம் லூக்கா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 8ஆம் அதிகாரத்திலே விதை விதைக்கிறவனுடைய ஓமையை தேவன் அங்கே சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். அங்கே வழி அருகே விதைக்கப்பட்ட ஒரு இடம், கற்பாறையின் மேலே விதைக்கப்படுகிறது 2வது இடம், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்படுவது 3வது, 4வது நல்ல நிலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விதை என்று சொல்லுகிற பொழுது லூக்கா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, அந்த ஓமையின் கருத்தாவது விதை தேவனுடைய வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேத வசனம் விதைக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? வசனத்தை கேட்புள்ளாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். 2வது, கற்பாரின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திலே பின்வாங்கி போகிறார்கள். 3வது, முள்ளுள்ள இடம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குள்ளாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றன்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். கடைசியாய் நல்ல லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே 100 மடங்கு பலன் கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு 4 நிலம் சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிக்க வேண்டும். இந்த வசனம் நமக்குள்ளே எங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது? யாக்கோப்பு 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்னால், யாக்கோப்பு 1:21 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் கவனிக்க வேண்டும். ஆகையால் நீங்கள் எல்லா அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற என்று மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் நம்முடைய உள்ளத்திலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்திலே பிழை இல்லை, இந்த வசனத்திலே குறையில்லை என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நான் அநேக முறை ஜெபிக்கிறேன், எனக்கு பலன் வரவில்லை. நான் உபவாசித்தும் ஜெபித்து பார்த்தேன், எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை, என் நிலைமை மாறவில்லை, என் போராட்டம் குறைவில்லை என்று சொல்லலாம். நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த வார்த்தையிலே குறையில்லை. இங்கு 4 இடங்களிலே இந்த வார்த்தை விதைக்கப்படுகிறது. இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யத்தினுடைய இந்த ரகசியங்களை விளங்கி கொள்ளட்டும் என்று சொன்னார். கேட்கிறவன் கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் மறைபொருளாய் தேவன் அங்கே சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. விதையிலே பிழையில்லை, ஆனால் எந்த இடத்திலே அந்த விதை விதைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவிலே 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும்
ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இந்த வார்த்தையினாலே நீங்கள் தேவனுக்குள்ளே புதிதாய் பிறந்திருக்கிறீர்கள். இந்த அழிவில்லாத இந்த வசனம், இந்த அழிவில்லாத விதை உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நீங்க எந்த நிலம், உங்களுடைய மனது எந்த நிலம் போல இருக்கிறது? யாக்கோபிலே படிக்கிறோம், உங்களுடைய உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் என்று சொல்லி. உங்களுக்கு 100 மடங்கு பலன் வேண்டுமா? உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அது வழி அருகே இருக்கிறதா உங்க ஆத்மா? இல்லது கற்பார மாறி குணம் கொண்டதா உங்க ஆத்மா இருக்கிறதா? அல்லது அநேக நெருக்கடிகளுக்குள்ளான நிலைமையிலே உங்க ஆத்மா இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆவி தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். நம்முடைய ஆத்மா உடைந்து போன ஒரு ஆத்மா. சரீரம், உயிரோடு இருக்கிற சரீரம், பலவீனப்பட்ட சரீரம். நம்முடைய ஆவியை தேவன் உயிர்ப்பித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த மனது, இந்த ஆத்மா எந்த நிலம் போன்று இருக்கிறது, அதை பொறுத்தே பலன் வரும். இந்த வார்த்தையாகி இந்த விதையில பழுது ஒன்றும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 6-7 விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி தேவன் அதை விளைய செய்கிறவராய் இருக்கிறார். அந்த வார்த்தையாகி அந்த வசனத்தை நமக்குள்ளே விளைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்கள் 100 மடங்கு பலனை கொடுக்கத்தக்க வார்த்தை உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எந்த நிலத்தை சார்ந்தவர்கள் என்று உங்களாலே சொல்ல முடியும்? நீங்கள் நல்ல நிலமாய் உங்களுடைய மனது இருக்கிறதா? 100 மடங்கு பலனை கொடுப்பீர்கள். கண்களை மூடி செபிக்கலாமா? பரிசுத்தமான பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் உடைய கரங்களை வைப்பீராக. இவர்கள் 100 மடங்கு பலனை கொடுக்கதான கிருபைகளை, தயவை நீருடைய வாழ்க்கையில இந்த வசனமாகி விதை இவர்களுடைய இருதயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த விதையின் குணம் 100 மடங்கு வளர்ந்து பெருகி ஓங்குகிற ஒரு பண்பாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இப்படி வார்த்தைக்கு அழிவில்லை, முடிவில்லை ராஜா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் அபிதமான பலன் கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் இவர்களை நடத்துவீராக. இப்படி பரிசுத்தமான வழி நடத்துதலும் கிருபையும் இந்த நாளில் இவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.